புதுச்சேரி மாநிலத்தின் மணவெளி தொகுதிக்குட்பட்ட பூரணாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர் பழனிவேல் பாரம்பரிய தமிழர் வீரக்கலையான சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலைகளை பல தசாப்தங்களாக பாதுகாத்து வளர்த்து வரும் அர்ப்பணிப்பு மிக்க கலைஞராக திகழ்ந்து வருகிறார். குப்புசாமி வள்ளியம்மை தம்பதியரின் மூத்த மகனான பழனிவேல் குடும்ப சூழ்நிலை காரணமாக 7ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி பயின்றார். அவரது தந்தை மறைந்ததை தொடர்ந்து பள்ளி படிப்பை நிறுத்திய அவர் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்ட போதும் தமிழர் பாரம்பரிய கலைகளின் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த பற்றை விடாமல் தொடர்ந்தார். அப்பகுதியில் புகழ்பெற்ற கலை ஆசான்களான ராஜாராம், தணிகாச்சலம், சிதம்பரம் ஆகியோரை குருவாக ஏற்று சிலம்பக்கலையை முறையாக கற்றார். தொடர்ந்து குறவஞ்சி, கள்ளப்பத்து, நாகம் 16, துலுக்கானம், பனையேறி மல்லான், புத்துவரிசை உள்ளிட்ட பல அரிய நாட்டுப்புற மற்றும் போர்க்கலை வடிவங்களை தமிழகத்தின் பன்ருட்டி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று பயின்று தேர்ச்சி பெற்றார். இந்த கலை பயிற்சிகளை மேற்கொண்ட காலத்தில் வாழ்க்கை செலவிற்காக தனியார் பேருந்தில் நடத்துனராகவும் பின்னர் ஓட்டுநராகவும் பணியாற்றியுள்ளார். இருப்பினும் கிராமிய கலைகளின் மீது கொண்டிருந்த ஆழமான ஈடுபாடு காரணமாக தனது வேலை வாய்ப்பையே துறந்து முழுமையாக கலைப்பணியில் ஈடுபட்டார். பின்னர் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை வளர்ச்சி கழகம் என்ற அமைப்பை உருவாக்கி ஏழை மற்றும் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு இலவசமாக சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலைகளில் பயிற்சி அளித்து வருகிறார். இவரது முயற்சியின் மூலம் பல இளைஞர்கள் பாரம்பரிய தமிழர் கலைகளில் திறன் பெற்று வருகின்றனர். பாரம்பரிய கலைகளை பாதுகாத்து வளர்த்ததற்காக இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களிடமிருந்து பத்மஸ்ரீ விருதை பெற்றது பழனிவேலின் கலைப்பணிக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து SS நியூஸ் டிஜிட்டலுக்கு அவர் அளித்த பேட்டியில், இந்த பத்மஸ்ரீ விருது எனக்கு கிடைத்தது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. பாரம்பரிய தமிழர் கலைகளுக்காக நான் செய்த உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரமாக இதை பார்க்கிறேன். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நடத்திய தாய்மொழி மாநாட்டில் என்னை கௌரவித்தது எனக்கு மிகுந்த உற்சாகத்தையும் பெருமையையும் அளித்தது என தெரிவித்தார். இங்கே தமிழ் மொழி மாநாடு இங்கே வச்சுருந்தாங்க. அப்போ தான் என்னை பத்மஸ்ரீ அறிவித்த உடனே லட்சிய ஜனநாயக கட்சியின் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் எங்களை கூட்டு கௌரவிச்சதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழர் பாரம்பரிய கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் பழனிவேலுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்.